Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. செய்யறது ரொம்பவே சிம்பிள். குழந்தைங்களோட வெயிட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்களோட மெமரி பவர் அதிகரிக்கும். இந்த ஃபுட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. ரவையை ஒரு தடவை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்து விட்டுக்கலாங்க. ரவை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ எல்லா பக்கமும் வறுபட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க பழக்கியிருந்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது குக்கருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்து விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண ரவை நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் துருவி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் பன்னீர். எப்போதுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹோம்மேட் பன்னீராக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கறது தாங்க நல்லது. முடிச்ச அளவுக்கு மாட்டுப்பாலில் பன்னீர் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்படி மாட்டுப்பால் இல்லைன்னா பேக்கெட் பால் வாங்கி அதில் பன்னீர் செஞ்சு கொடுங்க. அதுதான் நல்லது. இது கூடவே 1 டீஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கிறேங்க. கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் போல் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊற்றுற பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆயிடுச்சுங்க. இது போல் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். தாங்க ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஆட் பண்ணியிருக்கிற நெய், ரவை, பன்னீர் எல்லாம் ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி பன்னீரில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. 9 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக பன்னீர் கொடுக்கலாங்க. நட்ஸ் பவுடரும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா குழந்தைங்களோட ஃபுட்டில் அடிக்கடி நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங்க்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். மறக்காமல் இந்த பேபி ஃபுட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.